ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வருஷம் ஏதாச்சும் ஒரு புது விஷயங்களை கொண்டு வந்து மக்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்க எலான் மஸ்க் இந்த வருஷமும் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். அப்படி எலான் மஸ்க் என்னத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம். ஒரு கார்ட்டூன்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். அவர் வந்து ஒரு பிரெயின்குள்ளே ஒரு சிப்பை பொருத்தி மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சைபாக்காக அவனை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சைபாக்னா வந்து என்னென்னா ஹியூமன் பீயிங் தான், ஆனால் அவனுக்குள்ளே வந்து ஒரு மிஷின் ப்ராடக்டை வச்சு அவனை பறக்கிறது, அவனை வந்து ஒரு வெப்பன் போல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம கற்பனையாகவே தான் இருந்துச்சு. அந்த கற்பனையை கூட இந்த சயின்ஸின் மூலமாக இந்த மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் ரிசர்ச்சாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிரெயினில் சிப்பு வச்சு இம்ப்ளான்ட் பண்ணி வேலை பார்க்குறது, அதை ரிசர்ச் பண்ணுற விஷயங்கள் வந்து 1998லேருந்தே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை 2016 எடுத்துக்கிட்ட இந்த எலான் மஸ்க் அந்த கம்பெனிக்கு நியூராலிங்க்னு பேர் வச்சுருந்தாரு. அந்த 2016க்கு அப்புறம் அவங்க ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருந்தாங்க. 2020லேயே இது மனுஷனோட மூளையில் பொருத்திடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரம் காட்டினாங்க. ஆனால் அவங்களுடைய ரிசர்ச் வந்து டைம் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7 சயின்டிஸ்ட்டை வச்சு தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு எலான் மஸ்க். அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரொபாட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டு, நியூரோ சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப தீவிரமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். 2020லேயே முடிக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த விஷயம் வந்து அனிமல்ஸ் மேலே நிறையாவே யூஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து FDA ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்லவே இல்லை. 2022 வந்து இந்த டெஸ்ட்டுக்கே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரிசர்ச்சுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லலை. அதுக்கப்புறமா போன வருஷம் மே மாதம் தான் வந்து, அதாவது 2023 மே மாதம் தான் ஹியூமன் ட்ரையலுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க FDA. அதாவது FDAன்னா அமெரிக்கன் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து பெர்மிஷன் கொடுக்கறது. ரிசர்ச் பண்ணலாமா மனுஷன் மேலே வேணாமா அப்படிங்கிறதுக்கு அவங்க போன வருஷம் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த பர்மிஷனுடைய வெளிப்பாடாக வந்து இப்போ என்ன இருக்குன்னா, ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூராலிங்க் ஒரு சாதனையை முன்னெடுத்து பண்ணியிருக்கு. அதாவது ஹியூமன் மேலே எடுக்கப்படுற முதல் டெஸ்ட்டு வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நல்ல ரெக்கவரியில் இருக்காங்க அந்த பேஷண்ட்டு. அப்புறமா நிறையா வந்து நியூட்ரான் ஸ்பைக் வந்து கிடச்சிட்ருக்கு, சிக்னல்ஸ் நிறையா ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரிசீவரில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. இன்னொன்று அதில் அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரும் என்னங்கிறத வெளில சொல்லியிருக்காரு. அது பேர் வந்து டெலிபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ டெலிபதினா இப்போ மனுஷ மூளையில் அவன் நினைக்கிறத அந்த சிப் ரிசீவ் பண்ணி ஒரு வெளில இருக்க எக்ஸ்டர்னல் டிவைஸ் மூலமாக அது வந்து கம்யூனிகேட் பண்ணி மெசேஜாக மாற்றுறது. அந்த விஷயத்தை தான் இவங்க வந்து முதல் ப்ராடக்டாக வந்து வச்சுருந்துருக்காங்க. இப்போது எலான் மஸ்க் ஆரம்பத்தில் இது ஆரம்பிக்கும் போது அவர் என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணணும்னு பார்த்தா, இது அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் போன ஒரு பொருளாக இருக்கணும், மொபைல் மாதிரியான ஒரு பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆரம்ப கால தாட்டாக இருந்துச்சு. அதாவது மனுஷங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி அவங்களுடைய ஹியூமன் தாட்ஸை வந்து இன்னும் நிறையா கொண்டு வருது, அதாவது ஒரு AI டிவைஸ் மாதிரி இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சார். ஆனால் காலப்போக்கில் வந்து இப்போ தான் வந்து இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிறதுனால இது யாருக்கெல்லாம் உதவுமோ, அதாவது இப்போ ஒரு பேரலைஸ்டு பர்சன் இருப்பாங்க, அதாவது இதுக்கு கீழே செயலிழந்து சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சிப்பை பொருத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பார்வையற்றவங்களுக்கு ஒரு பார்வையை தரக்கூடிய ஒரு டிவைஸாக இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் இது போயிட்டுருக்கதா சொல்லப்படுது. இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஒரு காயின் சைஸில் ஒரு 64 தின் த்ரெட்டு போல், அதாவது குட்டி குட்டியாக மெல்லிஸான ஒரு 64 நூலுக்குள்ளே ஒரு 1000 எலக்ட்ரோடு இருக்கிற மாதிரியான ஒரு சிப்பாக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு ஸ்கல்லுக்குள்ளே போர் பண்ணி அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இன்செர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வச்சு அவங்க இன்செர்ட் பண்ணல, அதாவது ஒரு நியூராலஜிஸ்ட்டை வச்சு இங்கே பிரெயினில் ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே அவங்க வைக்கல. ஏன்னா இது நிறைய டெக்னிக்கலி இப்படி இருக்கும்போதில் இது எத்தனை வருஷம் நிற்கும், இதனால் என்னென்ன கெடுதல்கள் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் கண்ணோட்டங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 7 வருஷம் தான் இந்த சிப்போட லாங் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எடுக்கும்போது இது வந்து பிரெயின் டிஷ்யூலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. இன்னொன்று, இந்த சிப்பை வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து ஒயர்லெஸ் மாடலில் சார்ஜ் பண்ணலாம், அதே போல் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறதும் ஒரு ஒயர்லெஸ் மாடலில் டிவைஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கடந்த 20 வருஷத்தில் இதுவே தொழிலாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எலான் மஸ்க் வந்து
2016 தான் ஆரம்பித்தார். ஆனால் 2000லேருந்தேலாம் இதை வந்து ஒரு முழுக்க இதில் ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ ப்ராஸ்தட்டிக் கையை பயன்படுத்தக்கூடிய, அதாவது மண்டையில் ஒரு சிப்பை செலுத்தி அந்த சிப்பின் மூலமாக ஒரு கையை ப்ராஸ்தட்டிக் கையை வச்சு கை இல்லாதவங்களுக்கு கையை யூஸ் பண்ண மாதிரியான ஒரு டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி அதை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வராமல் ஒரு ரிசர்ச் பேட்டர்னில் போய்கிட்டு இருக்கு. அதாவது எலான் மஸ்க் டீம் கண்டுபிடிச்சிருந்த இந்த நியூட்ராலிங்க் வந்து இப்போ நடைமுறைக்கு வருமானு கேட்டால் இது ஃப்யூச்சரில் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. முழுக்க இப்போது அவர் என்ன சொல்கிறார், எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டீவன் ஹாக்கிங்க்கு வந்துட்டு அவர் பேசக்கூடிய கருவி, அதாவது அவர் வந்து பேரலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய கருவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அவர் பேசணும்னு நினைக்கிறது ஒரு 7 நிமிஷம் கழிச்சு தான் அந்த டிவைஸ் வந்து வெளில கொண்டு வரும். இப்போ அவரே வந்து இப்போ இந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தா அவருடைய எண்ணங்கள் என்னவோ அதை உடனுக்குடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சொல்கிறாரு. இப்போ டைரெக்டாக ஒரு பிரெயின்லேருந்து அந்த நியூட்ரான்ஸோட சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதை அப்படியே ஒரு எலக்ட்ரானிக் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி பிரெயின் மஷின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஐடியா தான் வந்து பிரெயினில் ஒரு சிப்பை பொருத்தி அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு சிந்தனையிலேருந்து இப்போது நடைமுறைக்கு கொஞ்சம் சாத்தியப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 20 வருஷமாக இந்த ரிசர்ச்சுங்கிறது பலதரப்பு மக்கள் மத்தியில் வேறு விதமாக போய்கிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச் புக்ஸும் இதை பற்றி இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸும் நிறையவே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் எலான் மஸ்கோட இந்த நியூட்ராலிங்க் இந்த இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண தான் இன்றைக்கி உலகம் முழுக்கவே ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. அதே போல் இதன் மூலமாக என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக பிரெயின் டிஷ்யூ வந்து இதனால் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ ஒரு சிப்பை நீங்கள் பொருத்திட்டிங்கன்னா அந்த சிப்பை எத்தனை நாள் தாங்கும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு இந்த ஹியூமன் ட்ரையல் வந்து போயிட்டுருக்கும், அது வரைக்கும் இந்த சிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை திரும்பி ரிமூவ் பண்ணும்போது பிரெயின் டிஷ்யூஸ்லாம் பாதிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பிரெயினில் என்னென்ன மாதிரியான கெடுதல்கள் இதனால் நேரிட போகுது அப்படின்லாம் பேச்சுகள் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடிலேருந்து நிறையா சிப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இம்ப்ளான்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கும் இந்த சிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து எலக்ட்ரோட்ஸாக பார்த்தா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. அதனால் நிறையாவே இவங்க சிக்னல் ரிசீவ் பண்ணி அதை வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இது முழுக்க இது யாருக்கு தேவைப்படுது, அதாவது சிவியராக நர்வஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது மக்கள் எல்லாருக்குமே சேரப்போகுது. என்னோட குறிக்கோளே என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சூப்பர் விஷன் இருக்கும், அந்த சூப்பர் விஷனை வந்துட்டு நான் இந்த கருவியின் மூலமாக அதை வந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட மனுஷனே வந்து ஒரு ஏஐயாக செயல்படக்கூடிய லெவலுக்கு இது வந்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் யோசிச்சிருந்தார். இப்போ அதை தான் நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எது என்னவோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம்.